ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோங்க. அதோட vlog தான் இது. ஆக்சுவலி ரொம்ப நாளாகவே நாங்கள் ஃபேமிலியாக போகணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். போக முடியாமலே இருந்தது. ஸோ சடனாக பிளான் போட்டுட்டு உடனே கிளம்பி போயிட்டோம். வீட்டிலேருந்து நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டோம். அதனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டோம். நாங்கள் போயிருந்த ஹோட்டல் வந்து மணி ஐயர் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். நாங்கள் வந்து பூரி, ஸ்பெஷல் தோசை அண்டு பொங்கல், வடை எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதெல்லாம் இங்கே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி டேஸ்ட் எதுவும் எல்லாமே ஆவரேஜாக தான் இருந்தது. தோசையோட டேஸ்ட்டுமே ரொம்ப புளிப்பாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த வழியாக தான் போயிட்டு நாங்கள் வந்து கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி திருச்செந்தூர் முருகர் வந்து எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார்டன் சொல்லலாம். கோவிலோட ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். முருகரோட அறுபடை வீடுகளில் மற்ற எல்லா கோயிலுமே வந்து மலையுடன் இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருச்செந்தூர் மட்டும் வந்து மலையோட தொடர்பு இல்லாமல் கடற்கரையில் அப்படி அமைஞ்சிருந்தாலும் அந்த கோவிலையும் வந்து மலையுடன் தொடர்புடைய ஒரு குடவரை கோவில் தான் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து கடலில் குளிக்கிறதுக்காக இப்போ வந்துட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இத்தனைக்கும் நாங்கள் வீக் டேஸில் தான் போயிருந்தோம். வீக்கெண்டில் போயிருந்தால் இதோட ரஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் கடலுக்குள்ளே போகிறதுக்கு பயந்து போய் ஷோர்லேயே நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னை எல்லாரும் இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கடல்லேருந்து வெளியில் வரதுக்கே எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப கூலிங்காக இருந்தது. கடலில் குளிச்சுட்டு கண்டிப்பாக 4 கிணறுன்னு ஒன்று இருக்கும். அங்கேயும் போய் குளிக்கணும். அங்கே வந்து 3 கப் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த தண்ணி நம்ம மேலே படணும்னு சொல்லுவாங்க. அங்கே போய் குளிக்கிறதுக்கு தான் டைம் ஆகிடுச்சு. ரொம்ப கூட்டம். க்யூவில் நின்று தான் குளித்தோம். ஃபைனலாக முருகரை போய் பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. உள்ளே வந்து மொபைல்லாம் அலௌட் கிடையாது. கோயிலோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக மனசுக்கு ரொம்ப காமாக இருந்தது. அப்புறம் கோயிலுக்குள்ளேயும் ஒரு பெருமாள் சந்நிதி உண்டு. அங்கே வந்து பள்ளி கொண்ட பெருமாள் கோலத்தில் வந்து பெருமாள் காட்சி தருவாங்க. தரிசனம்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் இருந்த கடையில் வந்து பிரசாதம்லாம் வாங்கினோம். அண்ட் லாஸ்ட்டாக லஞ்சுமே வந்து பக்கத்தில் இருந்த ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டோம். அது வந்து காவேரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். இங்கே வந்து எல்லாமே நல்லா இருந்தது. பசியும் வேறு. பொரியல், பச்சடி, அதுக்கப்புறம் கூட்டு அதெல்லாம் வச்சுருந்தேன். உப்பு சாதத்தில் ஆரம்பிச்சுட்டு சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, அதுக்கப்புறமா பாயசம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக மோர் வச்சு சாப்பிட்டுட்டு லஞ்ச் முடிச்சாச்சு. ஃபைனலாக வெளியில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு லஞ்சு நல்லா ஃபுல்ஃபில்லாக முடிச்சாச்சு. சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்களும் திருச்செந்தூர் முருகன் கோயிலை போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.